ஹalleluya praise the lord. மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கிருபையாய் நமக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆசீர்வதித்து வருகிறார். நிச்சயம் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது வெறுமையாய் திரும்பாது. காரணம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அது உங்களுக்கு மாத்திரமல்ல, சந்ததிகளுக்கு அது நிறைவேறுதலாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த காலை வேளையில முழு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபியுங்கள். அதை முழு நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில சாட்சிகளை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த காலை வேளையில கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற ஒரு தீர்க்கமான வாக்குத்தத்தத்தின்படி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆபிராம் என்ற பேரோடு கூட இருந்த ஒரு மனிதனை அவர் சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து வெறுமையாய் இருந்து அவன் தகப்பனோடு கூட வந்து அவரை நம்பியிருந்த பாதி வழியிலே எல்லாம் அற்றுப்போய் தகப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவன் நின்று கொண்டிருந்த காலகட்டத்திலே எல்லாம் வெறுமையாகி எங்கு போவதென்று தெரியாத நேரத்திலே அவர்கள் ஆரம்பித்த பிரயாணம் பாதியிலே நின்று போனது. கானான் என்ற ஊருக்கு பிரயாணம் ஆரம்பித்து ஆரான் என்ற ஊரிலே பாதியிலே நின்று போன குடும்பம். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று பாதியிலே நின்று போய் கிடக்கிறது. உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை பாதை ஏதோ ஒரு பாதிப்பிலே, ஏதோ ஒரு பேர் இழப்பிலே, ஒரு பெரிய வேதனையிலே, வியாதியிலே பாதியிலே நின்று கிடக்கலாம். நாம் எங்கு போவது, என்ன செய்வதென்று கலங்கி இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதியிலே நின்றிருக்கலாம். ஜெப வாழ்க்கை பாதியிலே நின்று போயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை பாதியிலே நின்று போயிருக்கலாம். வேலை, வியாபாரம், கையின் பிரயாசம் ஏதோ ஒரு பாதிப்பிலே பாதியிலே நின்றிருக்கலாம். இந்த வருஷம், இந்த நாள், இந்த கர்த்தர் மறுபடியும் அதை ஆரம்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்தத்தோடு சந்திக்கிறார். அன்றைக்கு ஆபிராம் என்ற பேரோடு இருந்த மனுஷனை சந்தித்து அவர் சொன்ன 7 ஆசீர்வாதங்களை பாருங்கள். ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது அவன் வாழ்க்கையிலே, சந்ததியிலே கர்த்தர் நிறைவேற்றினார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வாக்கு பண்ணினார். ஒரு சாத்தியமில்லை, குழந்தை இல்லை, ஒன்றுமில்லை, ஒருவருடைய உதவியும் இல்லை. தனியாய் 3 பேரோடு நிற்கிறான். தனியாய் ஆபிராம், சாராள், ஆபிராமுடைய சகோதரனுடைய மகன் லோத். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆபிராம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டார். சந்ததிகள் திரளாய் பெருகிற்று. இன்றைக்கும் சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆபிரகாம் அதே 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு புறப்பட்டார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்நோக்குகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த 1ஆம் வசனத்திலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவர் சொல்லுகிறார். நீ உன் இனம், ஜாதி, உன் தகப்பன் வீடு, தேசம் எல்லாவற்றை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி தரிசனத்தோடு கூட, தேவ திட்டத்தோடு கூட அழைக்கிறார், வேறு பிரிக்கிறார். உங்களை கூட கர்த்தர் அவருடைய திட்டத்துக்கு அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் இன்னும் சில காரியத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வேறு பிரிக்கப்படாதிருந்தால் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தில் ஆபிரகாம் விசுவாசித்தார். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத இருந்த பொழுது நம்பிக்கையோடு விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். விசுவாசத்தில் வல்லவரானார். இன்றைக்கும் கர்த்தர் அப்படியாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாம் என்று சொல்லி
அந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஜாதிகளை பெருக பண்ணினார். உங்களையும் உங்கள் குடும்பத்தை சந்ததியும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு பண்ணினவரே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆண்டவரே, கலாத்தியர் 3:13-14 படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சாபத்தை சுமந்ததினாலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடுகிறபடினாலே இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஒரு மகிமையின் ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா. குடும்ப ஆசீர்வாதம் இறங்கட்டும். கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். வேறு பிரித்தலின் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, உம்மை நம்பியிருக்கிற வாழ்க்கை, உம்மை ஆராதிக்கிற வாழ்க்கை, உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்கிற வாழ்க்கையை தந்து ஆசீர்வதியும். சந்ததி சந்ததியை ஆசீர்வதியும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென்.